இந்த ஆலயத்தை இறைவ படைப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை திருச்சபையின் சார்பாகவும் குருசேகரத்தின் சார்பாகவும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை பேராயர் ஐயா அவர்களுக்கு அன்போடு நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்பு பேராயர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மறுபடியுமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உடல் சோர்வுதான், ஆனால் இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிற உங்களை பாராட்டாமல் இருப்பது குற்றமாக மாறிவிடும். அதற்காக தான் அங்கே யாருமே கேப்டன் கிட்ட சொன்னேன், தம்பி தண்ணி கூட குடிக்காது. பெர்னாண்டஸ் சொன்னேன், ஐரே தண்ணி கூட குடிக்காது, அப்படியே ஏறி ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி இருக்கிற தலைவர்களை நான் அழைத்து வந்தேன். என்ன பெருமைன்னா, 2 வட்டார தலைவர்கள், ஒரு பிஷப் சாப்டின், சிஎஸ்ஐ உன்னத சியோன் திருச்சபைக்கு வருவது சிறப்பு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அவர்களை நான் சிறப்பாக 3 பேரை பாராட்டி மகிழ்கிறேன், வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட மக்களை தான் அவங்க பார்க்கணும். வேலூர்ல நம்ம போனாக்கா நமக்கு தோத்தல் மட்டும் நம்ம பின்னால் திருப்பாங்க. இங்க வந்து அது இல்லை. அவங்களுக்கு உண்மையான அன்பு, வாய்மாலமற்ற அன்பு, பக்தி மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற பாசம், நம்மை பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்கின்ற ஆசை, நம்மோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் அந்த பேராயரை என்று பார்ப்பதற்காக விருப்பத்தோடு இருக்கிறவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்த நாளை நான் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால் எல்லாரும் அழுவீங்க. அவ்வளவு துன்பத்தின் மத்தியிலே தான் நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்தேன். ஈஸியாக வந்து இங்கே இந்த கோயிலை தென்னிந்திய திருச்சபைக்கு ஏற்றுக்கொள்ள பல துன்பத்தின் படியாய், பாடுகளின் படியாய், கண்ணீரோடு தான் நான் இயேசு சுவாமி வேலையை செய்ய கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நான் என்னுடைய பெற்றோர்களை நினைக்கிறேன். நாங்களும் ஒரு சின்ன இதே போலதான் கிராமத்து பிள்ளைகள், கிராமத்திலே பணப்பழத்தை பெற்றுவிட்டு அந்த கொட்டையை 2 சக்கர வண்டியை ஓட்டி அழகாக காலங்களை கழித்த காலங்களை நான் இன்னைக்கு நினைவு கூறுகிறேன். அதே போல அந்த கில்லி தாண்டல் இருக்குவாங்க, அதே உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க, அதை விளையாடி கிராமத்தில் மகிழ்ந்திருக்கிறேன். ஒரு ஏரி கூட நான் விட மாட்டேன். என்னை யாரும் ட்வீட் பண்ணவே முடியாது. எல்லா ஏரியையும் நான் இறங்கி மீன் பிடிக்காமல் வளர்ந்ததே இல்லை. அதுபோல அனுபவங்கள் எல்லாம் கிராமத்திற்கு வரும்போது எனக்கு கிடைக்கும். ஆகவே இந்த கொண்டகுப்பத்திற்கு வருவது எனக்கு மகிழ்ச்சி. போன நவம்பரிலிருந்து இதுவரைக்கும் ஸ்டீபன் சேனா ஐரோட சேர்ந்து ஒரு 100 முறை என்னிடத்திலே பேசியிருப்பார். ஒரு தான் நன்றேன். உங்களுடைய ஐயரை விடவே மாட்டேன். ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். இன்றைக்கு இது ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே கொண்டகுப்பத்தை தென்னிந்திய திருச்சபைக்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். கோயில் டெடிகேஷன் இல்லை, ஒரு ஆலயத்தை தென்னிந்திய திருச்சபைக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். ஒருவர் இன்னொரு திருச்சபையிலிருந்து வராருனாக்கா தென்னிந்திய திருச்சபைக்கு இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. அப்படி அதெல்லாம் கேட்டுதான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இதை ஆயர், செயலர், பொருளர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஜோசப் ஐயாட்ட பேசுறது எனக்கு தெரியும், இதற்காக சென்றது எனக்கு தெரியும்.
என்னை எவ்வளவு நேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்கார வச்சிங்க. 5 மணி நேரம் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்தேன். அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த தூய நிலையிலே இந்த சபை மக்களுக்கு இதை கொடுக்க உங்கள் ஆயர் அவர்கள் எடுத்த